இன்னைக்கு வீடியோவில் மார்க்கெட் ஏன் டவுன் ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, அண்ட் ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸில் நல்லா பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்பயுமே இருக்குது. அது எல்லாத்தையுமே இன்னைக்குள்ள வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோவை சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கப்பா. நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி இங்கே இன்றைக்கி வெறும் ஜஸ்ட்டு ஒரு நாளில் மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹையாக இங்கே க்ளோஸ் ஆகணும்னா ஒரு நியர் அபவுட் 1.27% இங்கே டவுன் ஆச்சு. ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 20 டேஸாக இங்கே பார்க்க முடியும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிச்சு. அண்ட் ரேலிக்கு அடுத்தது தான் இங்கே டவுன் ஆகிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஹையில் போனதுக்கு அடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருமே இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டவுன் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் ரீசன் யூஎஸ்டி இங்கே ஜாப் டேட்டா வந்துச்சு, அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். இதுவும் ஒழுங்காக ப்ராப்பராக வரல, இதுவுமே இங்கே நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரீவியஸ் டைமில் எக்ஸ்பெக்டட் பண்ணது ஒரு 2,30,000 வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா 2,27,000 ஒரு நெகட்டிவாக தான் வந்திருக்கு. அதனால தான் மார்க்கெட் இதனாலையுமே கீழே விழுந்துச்சு. தேர்ட் ரீசன் இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். நிஃப்டி ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே ஆல் டைம் ஹையில் ஒரு நியர் அபவுட் ட்ரேட் ஆகிடுச்சு. அது பிரேக் அவுட்டுமே ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற பிரேக் அவுட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 25,000 ஒரு நல்ல பெட்டரான இங்கே பிரேக் அவுட் இருந்துச்சு ப்ரீவியஸு. அந்த பிரேக் அவுட்டை தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இதனாலையுமே மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் பிரேக் அவுட் ஆனதாலையுமே ரொம்ப அதிக பேர் இங்கே பேனிக் செல்லிங்கில் இங்கே சேல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இங்கே எல்லா ரீசனுமே ஒரு ஆல்மோஸ்ட் 3க்கு மேலே இங்கே ரீசன் இருக்குது. சொல்ல போச்சுன்னா அந்த ரீசன் எல்லாமே சேர்ந்து வந்ததால் தான் மார்க்கெட்டுக்குமே இது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் இருந்துச்சு. அதனால் மார்க்கெட்டுமே இங்கே ஒரு நியர் அபவுட் இன்றைக்கி 1%க்கு கீழே டவுனில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த க்ளோஸ் ஆகிருக்கிற இந்த கீழே வந்திருக்குல்ல, இதுவுமே எவ்வளோ கீழே வரைக்கும் இப்போ ரேஞ்சில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே சேட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸில் உள்ளதை அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக கிளியராக புரியும். அதுக்காக தான் இங்கேயுமே பாருங்கள், ப்ரீவியஸ்லையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேனலில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த சேனலுமே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே நல்ல கிளியராக விசிபிள் ஆச்சுன்னா இங்கே பார்க்க முடியும். சைடுவேஸ் ஒரு நல்ல ரேஞ்ச் இங்கே சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் எப்போ இங்கே பாசிட்டிவாக பிரேக் அவுட் கிடச்சிச்சோ அண்ட் அதுக்கு அடுத்ததான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து மேலே மொமெண்டமாக ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல் தான் இப்போ இருக்கிற இந்த சைடுவேஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதே சேனல் தான் இப்பயுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கேயுமே விசிபிள் ஆகுது. சைடுவேஸ் சேனலில் ஹையர் அண்ட் ஹையர் பேட்டர்னில் இங்கே ட்ரேட் ஆகிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ஒரு நியர் அபவுட் 2 விதமான இங்கே லோவில் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இங்கேருந்து மேலே ஹை போனதுக்கு அடுத்தது இங்கேருந்து லோ ஆகிருக்கு, அது ஒன்று. அண்ட் செகண்ட் டைம் இதையுமே நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான். நிஃப்டி இது 25,000 இந்த பிரேக் அவுட்டையுமே இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இப்போ இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் கிளியர் வர மாதிரினா ஒரு டவுன் பாட்டமில் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்துச்சுன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 24,500 ரேஞ்ச் இருக்குல்ல, அது வரைக்கும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் பேனிக் செல்லிங் அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங்குமே இங்கே ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. இதனால தான் ஓவராலாக இங்கே மார்க்கெட் நிஃப்டி எல்லாமே இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட் இதுன்னு இல்லை, நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே நிஃப்டி மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பிஎஸ்யூவாக இருக்கட்டும், இன்றைக்கி டேட்டில் இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப நார்மல் தான். இது இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஓரளவு கரெக்டாகும் அண்ட் திரும்ப மேலே போய் ரேலி ஆகுது, இதெல்லாம் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் சேம் டைம் இந்த டைம்லேயுமே ஒரு ஸ்டாக்ஸில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான இங்கே சைனுமே இருக்குது நம்ம பை பண்ணுறதுக்கான. அந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் 10,000, ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக 1,500 மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ நியர் அபவுட் கரண்ட்டில் 1023ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் இப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் 27% கரெக்ஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட் பேட்டர்னை கிளியராக பார்க்க முடியும். நான் ப்ரீவியஸாக இந்த ஸ்டாக்குமே வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த டார்கெட்டுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. ஆக்சுவலி என்கிட்ட சொல்ல போச்சுன்னா இப்போ அந்த யூடியூப்பில் போட்ட வீடியோ இது என்கிட்ட லிங்க் இல்லை, அதனால தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. ஏன்னா பட் இந்த வீடியோ போட்டதுமே நான் கன்ஃபார்ம் தான் அந்த டார்கெட் இங்கே ஹிட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாக்ஸில் இப்போ நெக்ஸ்ட் டார்கெட்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நெக்ஸ்ட் டார்கெட்கான இங்கே சிக்னலுமே இங்கே கிடச்சிருக்கு.
அதையுமே எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாகவே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி இது இங்கே ஃபைனான்சஸ் பாருங்கள். இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் 26,000 கொடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இதுவுமே ஒரு மிட் கேப் கேட்டகரியில் வர ஸ்டாக்ஸ் தான். அண்ட் சேம் டைம் ஸ்டாக் பிஇ இங்கே 16 மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே 23 இருக்குது. அதனால் இப்போயும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது போக இங்கே ROE இங்கே நார்மலாகவே இங்கே 11% இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துச்சுன்னா இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். கம்பெனி இது ஒரு ஆல்மோஸ்ட் வெறும் ஜஸ்ட் 2013 600 crores இருந்த இங்கே ரெவென்யூவை ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 7,000 crores ப்ளஸ் வந்து இங்கே ட்ரில்லிங் 12 months இங்கே ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெட்டராகவே இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க. அதுவுமே கிளியராக விசிபிள் ஆகுது. ஈவன் நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும். கோவிட் பேண்டமிக் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் நல்ல பெட்டராக இருந்துச்சு. கோவிட் பேண்டமிக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கடுத்தது கொஞ்சம் டவுன் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் ரிகவர் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெவென்யூ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இதுவுமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் சேமாக இங்கே கோவிட் பேண்டமிக்கில் ப்ரீவியஸ் இயரோட இங்கே 2019 கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இங்கே டவுன் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இப்போ 1,600 crores ஒரு ஆல் டைம் ஹையில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவுமே இங்கே நல்ல கிளியராக இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இது போக இங்கே நம்ம இன்வெஸ்டர்ஸ்லையுமே பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்ட்ராங் நம்ம ரீட்டைல் பப்ளிக்கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் 43% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற ஸ்டேக்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட 50%க்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பிக் அண்ட் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸுமே இப்போயுமே பார்த்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு கீழே பாட்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே கிடச்சிருக்கிற இப்போ செகண்ட் சிக்னல் பார்த்துச்சுன்னா அதுவுமே நம்ம இங்கே நல்லா கிளியராகவே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயுமே கிளியராக விசிபிள் ஆகுது. ஒரு நியர் அபவுட் இப்போயுமே ஒரு அரௌண்ட் வந்து நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லையுமே இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளியரான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அடுத்தது அண்ட் கீழே கரெக்ஷன் ஆச்சு. அண்ட் கரெக்ஷன் ஆன கவர்மெண்ட்டு திரும்பவுமே இப்போ பிரேக் அவுட் கிடச்சி இங்கே மேலே போயிருக்கு. அண்ட் அகெயின் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள், எப்போ எல்லாமே இந்த நல்ல ப்ராப்பராக இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு இங்கே நல்ல கிளியராகவே இங்கே சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனில் எடுத்து தான் இது எல்லாமே மேலே போயிருக்கு. அதனால் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். ஒருவேளை நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போயுமே பை பண்ணிச்சுனாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்னில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 80% ப்ளஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான டார்கெட் வந்து நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா இருந்தாலுமே இதுவுமே நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கிங்க. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம பை பண்ணிச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் இப்போயுமே ஒரு 37% நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். நான் பர்சனலாக எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ணுறேன், எது எல்லாத்தையுமே நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன், அது எல்லாத்தையுமே என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 1 month ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டாக்கை டைரெக்டாக போய் வாங்காதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே எல்லாமே இங்கே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக பை பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க. நான் சொல்லியிருக்கிற PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.